சோஷியல் அவேர்னஸ், சமூக விழிப்புணர்வு. இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க கூட நமக்கு நேரம் இல்ல. நம்ம எல்லாரும் போன்லயே மூழ்கி போய் மனித நேயத்தை மறந்துட்டு இருக்கோம். இது ஆகாஷ். அப்படிதான் ஒரு நாள் அவனோட மொபைல்ல முழுசா மூழ்கி ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு பெரியவர் அவரோட கைய பிடிச்சு நிறுத்துறாரு. பாவம், அவரு ரொம்ப பதட்டமா இருந்தாரு. தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுங்க, என் பொண்ணுக்கு உடம்பு முடியல, அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணும், கொஞ்சம் இந்த நம்பருக்கு போன் பண்ணி கூப்பிடுறீங்களா? ஆகாஷ் அத மடிக்கிற மாதிரியே இல்ல. அவனுக்கு அந்த வீடியோ தான் முக்கியமா தெரிஞ்சுது. பெரியவரே, போன்ல சார்ஜ் இல்ல, அந்த பக்கம் யாராவது வர்றாங்களா பாருங்க, போங்க அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி விட்டுட்டு விறுவிறுவென நடக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆகாஷ் வீட்டுக்கு வரான். அங்கே அவங்க அம்மா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா, என்னாச்சு, ஏன் அழறீங்க? உன் தங்கை திவ்யாவுக்கு காலேஜ்ல திடீர்னு மயக்கம் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாண்டா. யாரோ ஒரு பெரியவர் அவளை தூக்கிட்டு போய் சேர்த்திருக்காராண்டா. பதரை அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான் ஆகாஷ். யாரோ ஒரு பெரியவர் அவளை தூக்கிட்டு போய் சேர்த்திருக்காரு. அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் அவனோட காதுல திரும்ப திரும்ப ஒலிச்சிட்டே இருந்தது. அங்கே ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் ரூம்ல அதே பெரியவர் உட்கார்ந்திருக்காரு. அவரு கையிலையும் சட்டையிலையும் ரத்தம். அவரோட முகத்துல ஒரு சின்ன திருப்தி, ஆனா அதே பதட்டம். ஆகாஷ் அதிர்ந்து போயிட்டான். பெரியவரே, என்ன மன்னிச்சிருங்க, ரோட்ல நீங்க போன் கேட்டப்போ நான் தப்பா பேசிட்டேன், நீங்க தான் என் தங்கச்சிய. ஆகாஷ் தழுதழுக்கிறான். முதியவர் மெதுவாக புன்னகைத்து, பரவாயில்ல தம்பி, நீ பண்ணலனாலும் பரவாயில்லன்னு இன்னொரு தம்பி கிட்ட கெஞ்சி போன் பண்ணி தான் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டேன். உன் தங்கச்சி இப்ப நல்லா இருக்கா என்று கூறினார். ஆகாஷ் தன் கையில் இருக்கும் விலையுயர்ந்த ஸ்மார்ட் போனை பார்க்கிறான். அது அவனுக்கு ஒரு வெறும் கல்லாக தெரிகிறது. ஆகாஷ், நம்ம கிட்ட இருக்கிற போன் மத்தவங்களுக்கு உதவாட்டி அது வெறும் குப்பைதான்.